நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட சென்னை மற்றும் தூத்துக்குடி பிரான்ச்சில் டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச் அப்படிங்கிறத நடத்த போகிறாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச்சில் வெறும் 50 பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த 50 பேரில் நீங்களும் ஒருத்தராக வரணும் அப்படின்னா மே 7ஆம் தேதி நடக்கக்கூடிய ஹைப்ரிட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ணதுக்கப்புறமா உங்களை பர்சனல் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ண போகிறாங்க. சூப்பர் பேட்ச் பற்றின டீட்டெயில்டான தகவலை கொடுக்கறதுக்காகவே மே 2ஆம் தேதி சென்னையிலேயும் தூத்துக்குடியிலையும் ஒரு ஸ்பெஷல் செஷனை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாளில் என்ன செய்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய திருக்குறள். ஸோ திருக்குறளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொறியின்மை யார்க்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நன்மை விளைவிக்கும் ஊழ் இல்லாதிருத்தல் யாருக்கும் பழி அன்று, அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாதிருத்தலே பழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக முயற்சி எடுக்காம இருக்கிறதா மிகப்பெரிய பழி அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றார். எந்த திருக்குறள் அப்படின்னா திருக்குறளின் 618 அதிகாரம் ஆழ்வினை உடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 2026ஆம் ஆண்டு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா காமன்வெல்த் போட்டிகள் அப்படிங்கிறது நடைபெற போகுது. ஸோ காமன்வெல்த் போட்டிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முன்னாடி அந்த காலத்துல பிரிட்டிஷ் எம்பையருக்கு கீழே இருந்த நாடுகள்லாம் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியா, இந்தியா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் பல கண்ட்ரிஸ்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பாகிஸ்தான் இருக்கு, பங்களாதேஷ் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட நாடுகள்லாம் இருக்காங்க இல்லையா? இந்த நாடுகளுக்கு மத்தியில நடக்கக்கூடிய அத்லெட்டிக் கேம்ஸ் அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பிரிட்டிஷ் எம்பையருக்கு கீழே இருந்த நாடுகள் எல்லாமே காமன்வெல்த் நேஷன்ஸ்ன்னு இருக்காங்க. ஸோ அந்த நாடுகளுக்கு மத்தியில நடக்கக்கூடிய அந்த அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்பை நம்ம காமன்வெல்த் போட்டிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? இந்த காமன்வெல்த் போட்டிகள் முதன்முறையா எப்ப நடந்திருக்கும்னா 1930ல நடந்திருக்கும். அதுக்கப்புறமா 4 வருடங்களுக்கு ஒரு தடவை 4 வருடங்களுக்கு ஒரு தடவை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப 2000 இடையில கொஞ்ச வருஷங்கள் நடக்காம இருந்திருக்கும். அப்படி இப்படின்னு பாக்குறப்ப இப்ப 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய காமன்வெல்த் போட்டிகள் வந்து 23வது காமன்வெல்த் போட்டிகளாக இருக்கு. 23rd காமன்வெல்த் கேம்ஸ். இந்த 23rd காமன்வெல்த் கேம்ஸ் எந்த நகரத்துல நடக்க போகுது அப்படின்னா கிளாஸ்கோ அப்படிங்கிற நகரத்துல நடக்க போகுது. இந்த கிளாஸ்கோ அப்படிங்கிற நகரம் ஸ்காட்லாந்து அப்படிங்கிற நாடு இருக்கு இல்லையா? ஸ்காட்லாண்டோட கேபிட்டல் தான் கிளாஸ்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அங்கதான் வந்து நடக்க போகுது. சரியா? ஸோ அங்க நடக்கக்கூடிய அந்த காமன்வெல்த் போட்டிகள் வர ஜூலை டு ஆகஸ்ட் வந்து நடக்கும். அதற்கான பதக்கங்களை வந்து வடிவமைச்சு வெளியிட்டு இருக்கிறாங்க. சரியா? இதுதான் அந்த பதக்கங்கள். இதுதான் வடிவமைச்சு வெளியிட்டு இருக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த விருதுகளை இந்த பதக்கங்களை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிலிட்சா மிலன்கோவா அப்படிங்கிற இவர் தான் இந்த டிசைன் வந்து இந்த மெடல்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கார். மிலிட்சா மிலன்கோவா அப்படிங்கிறவர். சரியா? அதே மாதிரி வரலாற்றிலேயே முதன்முறையாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பார்வை மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க இல்லையா? அவங்க இந்த பதக்கத்தை தொட்டு உணரக்கூடிய வகையில பிரெய்லி வடிவமைப்பும் இந்த ஒரு மெடல்ஸ்ல வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். சின்ன சின்ன டாட் டாட்டா இருக்கும். ஏடிஎம்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதை தொட்டு அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க இல்லையா? ஸோ அந்த பிரெய்லி வடிவமைப்புமே பார்த்தீங்கன்னா இந்த பதக்கங்கள்ல வந்து இருக்கு. வரலாற்றிலேயே முதன்முறையாக காமன்வெல்த் பதக்கங்கள்ல இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் இந்த செய்தியோட ஒரு முக்கியமான விஷயம். 2026ல கிளாஸ்கோ நகரத்துல நடக்குது. இந்த காமன்வெல்த் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நடக்கும். சரியா? 2022ல நடந்துச்சு. இப்ப 2026ல நடக்குது. அடுத்தது 2030ல வந்து நடக்கும். இந்த 2030ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய காமன்வெல்த் போட்டிகளை தான் நம்ம என்ன பண்றோம்? இந்தியா வந்து இந்த காமன்வெல்த் போட்டிகளை நடத்த போறாங்க. அகமதாபாத்ல தான் இந்த காமன்வெல்த் போட்டிகள் அப்படிங்கிறது நடக்க போகுது. இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2010ல வந்து டெல்லியில காமன்வெல்த் போட்டிகள் நடந்திருக்கும். அந்த காமன்வெல்த் ஊழல் அப்படிங்கிறதே வந்து தனி கேட்டகரி அது. சரியா? ஸோ அதுக்கப்புறமா இப்ப 2030ஆம் ஆண்டு இந்தியால இந்த காமன்வெல்த் போட்டிகள் நடக்க போகுது. எந்த நகரத்துல அப்படின்னா அகமதாபாத்ல வந்து நடக்க போகுது. சரியா? ஸோ இந்த 2030 காமன்வெல்த் கேம்ஸ் அப்படிங்கறது இந்தியா எந்த அளவுக்கு நடத்துறாங்களோ அதன் அடிப்படையில 2036ஆம் ஆண்டு நம்ம ஒலிம்பிக்ஸ் நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இதன் சரியான முறையில நடத்தி முடிச்சிட்டோம்னா இங்க வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இங்க நடத்துறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. 2036ல ஒலிம்பிக்ஸ் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கியமான 2 விஷயங்களை வந்து பார்த்திருக்கோம். நன்றி.